சேம் கூட இருக்காது. அரைக்கா அப்படியா? அரைக்கா அப்படிக்க கூட காப்படிதான் இருக்கும் போல. இது பண்ற அரைக்கா அப்படி கம்மி, காப்படி கூட கூட. அதான் உண்மை. இது பண்ற சேட்டை என்ன எல்லாத்துக்கும் என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கு. நீ அதை அப்படி பண்ண இதை பாச்சு குட்டே தடிச்சு அது சைஸ் அப்படிங்க. இதுல கையை கொடுத்துக்கிட்டு அவங்க அப்ப இப்படிதான் தாளம் போட போது இருக்கேன். கொஞ்சோடு கம்மு கும்மு டேபிள் பிடிச்ச எடுத்துருவாங்க. ஆள் காரம் வாயில ஒட்டி விடாங்க. வாயா கூட படிக்கிறாரு. கம்மு கொடுக்க ஆல் ரவுண்ட் காட்டுறதுலயும் ஒட்டுவோம், இதுலயும் ஒட்டிடுவோம். எல்லாம் ஒட்டிக்கிட்டு கிடக்கும். என்ன சொன்னப்ப காப்படி உலக்கு கீழே அரைப்படி உலக்கு கீழே காப்படி உலக பொம்பளை பண்ற ரோட்ல ஆடிக்கிட்டு கிடிச்சு சாப்பிட பேசுறேன். நான் நின்று போச்சு வேற ஏதாவது நின்று கொட்டைய கொத்தோட அத்துவம் கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பான். ஆனா பத்தியா மண்டைய ஆளு சைஸ் இப்பதான் வயிற்றுக்குள்ள வச்ச 10 மாசம் பிள்ளை மாதிரி வந்து நின்றுகிட்டு ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. இந்த பாட்டு எந்த படத்துல? நான் வசனம் பேசுறது உனக்கு பாட்டு மாதிரி தோணுதா? இந்த பாட்டு திட்டிக்கிட்டு இருக்கு. எந்த பாட்டு? இல்லையா இல்லையா இப்ப புதுசா வந்திருக்கும். இப்ப எல்லாம் திட்டுற மாதிரி தானே பாட்டு எடுத்துறாங்க. இப்ப எவன் உறுப்பு என்னது பாட்டுங்க சொன்னேன் வாயை விட்டா மூடுங்க. அண்ணே ராஜானே டான்ஸ்கார லூசி பூனக்காரனை கூட்டியா பைத்தியக்கார கூட்டி வந்துரு. ஐயோ தலையெழுத்து லூசி புள்ளைய கூட்டி வந்துருக்கு பாருங்க. நான் பைத்தியம் கிட்ட ரோட்ல பைத்தியம் வந்து முடிச்சு கூடாது விட்டுட்டாங்க. நான் கேக்குறேன், நீ பேசுன என்ன பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? நீ என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியுதா? முதல்ல நீ என்ன நான் உனக்கு ஏதாவது பண்ணனானா? நான் உன்னை ஏதாவது பண்ணனா? அப்புறம் என்னதுக்கு என்ன திட்டுற நீ? அப்ப நான் உன்னை திட்டுறேன்னா அதுக்கு முன்னாடி நீ என்ன எனக்கு அப்படி உழக்குங்கிற அரைப்படி உழக்குங்கிற ஆளை பத்தியா சவுடா இப்படி நான் சவுடா இப்படி நிப்பே இப்படி மல்லாதோட படுத்து கிடக்க. உனக்கு எங்க நீ பொழந்து போட்டு கூட அப்புறம் உனக்கு எங்க இடிக்குதுன்னு வந்தது நீ அந்த பேச்சு பேசுற? ஐயா நீ எதை வேணாலும் செய்ய, வர்றவன் போறவன் ஏறிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன பாரு. எனக்கு தேவையா? திரும்ப சொல்ற நீ தப்பா பேசுற. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுற. ஆம்பளை பிள்ளை மாதிரி நீயும் பேசுற. அதிகமா பொம்பளை பேசினாலே பிடிக்காது. ஆம்பளை இந்த மாதிரி அட்டை தரித்திரம் பேசவே கூடாது. ஆம்பளை பேசுனா சரித்திரம், பொம்பளை பேசுனா சரித்திரம். பொம்பளை பேசுனா அப்படி தரித்திரம் கிடையாது. யாரு சொன்னது? 10 ஆம்பளை ஒரு இடத்துல சண்டை நின்னாக்க சண்டை வரும். 100 ஆம்பளை ஒரு இடத்துல இருந்தாலும் சண்டை வரும். 2 பொம்பளைய மட்டும் பைப்படிக்கு குடத்தை தூக்கிட்டு போ, மக்கள் ஊரே கூட்டிருக்கு. எதுக்கு நாங்க பைப்படிக்க குடத்தை தூக்கிட்டு போறோம்? ஆம்பளையார்ல தண்ணி குடிக்க தானே போறோம். அப்ப ஆம்பளையார்களுக்காக தான் நாங்க சண்டை போடுறோம். இருமா, நீ எங்க எங்களுக்காக சண்டை போடுற? நீ போடுறதே சண்டை போடுறதுக்கு நோக்கத்தினால போற. அங்க போன உடனே என்ன சொல்ற? இங்க சொல்லப்படாது. அங்க தொடாதம்மா. தம்பி சண்டை பண்ண பேசாதே. ஐயப்பா பேசாம நான் பாத்துக்கிறேன். ஆமா நான் பேசுவானா பேசக்கூடாது. என்ன பண்ணி சொல்லிடுறேன்? நான் செய்ய நீ வேடிக்கை பார்ப்பேன். ஒரு தலையெழுத்த யார் என்ன பிடிச்ச கிடக்கும் இல்ல, என்ன பண்றது? கட்டி பிடிச்சி ஒண்ணே சொல்லுமா? இதுல யோகக்காரங்க யார் தெரியுமா? 2 பேர். நம்ம நாடகத்துக்கு வந்த 10 பேர்ல 2 பேர் தான் யோகக்காரங்க. ஒண்ணு பப்புனு, இன்னொன்னு ராஜமாற்று. எங்க 2 பேருக்கு தான் ஜோடி. இதுலயும் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நீ போன ஒரு ஜோடியை பண்ண, நீ ஒரு மசில் பண்ண போய் ஜோடி அப்படி நீ ஏவேண்டா? நீ எதுக்கு தனியா லட்டு கொடுத்து நீ ஒரு சைஸால போயிட்டு இருக்கிற? இப்ப நான் கேக்குறேன், இதுல என்ன யோகக்காரன் யார் தெரியுமா? பப்புக்காரங்க. அப்புறம் கட்டி பிடிக்கலாம், நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ராஜபாத்து கூட ஒரு மரியாதை அப்படி தொட்டு தொடாமல பட்டு படாமல அவங்க அங்க இருப்பாங்க, இவங்க இங்க இருப்பாங்க, அந்த மரியாதையோட நின்னுக்குருவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நம்மளுக்கு எல்லா சௌரியம் உண்டு. இந்த சௌரியங்களை என்கிட்ட வச்சுக்க கூடாது நீங்க. அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். நாடகத்துல டான்ஸ் காலப்பதான் இருக்கிறதுல ஒழுக்கமான நாகரிகமாக பேசக்கூடிய பிள்ளை. அது நானா இங்க பாருங்க, கெட்ட வார்த்தையே வாயில வராதுங்க. ஒழுக்கமா நாகரிகமா பேசுவேன். நானா ஒழுக்கமா? ஆமா நீ பேசுற பேசுவேன். இதை நாங்க ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அது போய் பாருங்க. நான் சொல்றேன், என் தங்க ராசாத்தையும் நான் வளர்த்த புள்ள மாதிரி இருந்துகிட்டு வளர்த்த பிள்ளைதான் கேக்குறேன். அது போய் போது இந்த இடத்துல நீ என்ன பண்றேன்னு வியாபாரம் பாக்குறேன்.
நீ எதுக்கு நீ இந்த சண்டைக்கு வந்த? ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை நியாயமா நீங்க சொல்லுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கல, அது அழகான பிள்ளை வேற. ஒரே ஒரு சின்ன விஷயம். முத என்ன சொல்ற? பொம்பளை பிள்ளை அழகான பிள்ளை. பொம்பளை பிள்ளை எங்க நிக்குது? மூஞ்சி கீழ பாரு. ஏய் இரியா. பொம்பளை பிள்ளை எங்க நிக்குதுங்க? எங்கடா? மூஞ்சி கீழ பாரியா? இருக்காளே. இல்ல என்ன? பொறாம நம்மளோட கொஞ்சம் அழகா இருக்குதேன்னு. ஐயா நான் அழக பத்தியே நான் பேச மாட்டேன். எனக்கு பிடிக்காது இந்த அழகுன்னு சொல்றதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. அழகு என்னைக்குமே ஆபத்துதான். நான் என்னெல்லாம் பார்த்து எவனும் அழகு சொல்ல மாட்டேன். நானா சொல்லிவிட்டாட்ட உண்டு. அது ஓகே அதை பத்தி நான் தன்னம்பிக்கை மனுஷனுக்கு ஆமா. நாம எப்ப வந்து பெருமையா நினைக்கிறோமோ அது வரைக்கும் நல்லது, அது வேற. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை ஒண்ணு நிக்குது, நீங்க எங்க நிக்குது? ஐயா நெசமா மாயக்கணும் நோயா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய பிள்ளை வந்து நின்றுட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளை எங்கடா? ஏ ஐயப்பா, பொம்பளை பிள்ளை நிக்கிறாங்களா எங்க? ஏன் நீ ஏற்கனவே கீழே குனிஞ்சு பார்த்துருக்கிறியா? இல்ல பொம்பளை பிள்ளை நிக்குது, பொம்பளை பிள்ளை நிக்குது. அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த பையன் ஏங்க இம்புட்டு நீல முடி வச்சிருக்கேன், பாவாடை போட்டிருக்கேன், ஜாக்கெட் போட்டிருக்கேன், வளையல் வச்சிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன், எனக்கு பயங்கறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். இம்புட்டு நிட்டு முடி வச்சிருந்தா பொம்பளை பிள்ளையா? ஆமா. இன்னைக்கு ஆம்பளை பையங்களே இம்புட்டு நிட்டு முடி வச்சிட்டு இருக்காங்க. ஐயா அந்த கொடுமையெல்லாம் வெளியே கேட்காதீங்க. நீ சொல்ற வந்து பாவாடை கட்டிக்கிட்டு தெரியுறாங்க. இன்னைக்கு நாங்க எங்க பயலுக்கு ஊரா நாங்க பாவாடை கட்டிக்கிட்டு தெரியுறோம் தெரியுமா? தெரியுது. அப்புறம் நாங்க கூட தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆம்பளை போடுற டவுசரை போட்டுட்டு தெரியுறோம். பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நீ பொம்பளை பிள்ளை நீ சொல்லாத, நான் பார்த்து சொல்லணும். இது பொம்பளை பிள்ளை அப்படின்னு நான் பார்த்து சொல்லணும். எதை வச்சு சொல்லுவேன் நான் பொம்பளை பிள்ளை தானு? பொம்பளை பிள்ளை அடையாளம் இருக்குமா? என்ன அடையாளம்? அடையாளம் பாட்டுமா? சரி அது விடு. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? பணம். எங்க உங்க பணம்? உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்போம். சொல்லணுமா? எங்க சொல்லு பாப்போம். ஓ வியாபாரம் எப்படி, என்ன வியாபாரம், என்ன பண்றீங்க அப்படிங்கிற விவரத்தை மட்டும் எனக்கு சொல்லு. சொல்றேன். ஓ வியாபாரத்தை நான் பாக்குறேன். அது என்ன வியாபாரம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வியாபாரத்தை வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். சொல்றேன் பாருங்க. இறந்த பழம் இது செத்த சிறந்த பழம். நீங்க இழந்த வியாபாரம் பண்றீங்க, நாங்க வியாபாரம் பண்றோம். என்ன வியாபாரம்? வித்தியாசமான வியாபாரம். அதான் என்னது? என்ன வியாபாரம் தெரியுமா? நம்ம வியாபாரம் ரொம்ப வித்தியாசமான வியாபாரம். அப்படி என்னது? அடி உங்க இது ஜெகத்ய வந்த சிவபாலுக்கு பாத்தியா? இதே வேலையாவா? ஐயா நீங்க வாங்க, அந்த பேரே சொல்லாதீங்க, வாங்க. நம்மள கூட்டி வந்த செல்வத்துக்கு பாத்தியா? இதே பழக்கம் எனக்கு. ஆத்தா இது செக்காச்சே வந்த பைத்தியமே. நம்ம சுப்பிரமணி சொல்லுங்க, உங்க மச்ச யாரும் எனக்கு தெரியா? ரஞ்சிதா, எங்க அன்பு சகோதரர் செல்வம் அண்ணே. இவ்வளவு பேத்துக்கிட்டே நீ படத்தை பார்த்திருக்கான். ஆனா சோபாலுக்கு பாத்திருக்கியா? ஆனா நம்ம படத்தை நீ பார்த்துன்னு வச்சுக்க.
பணத்தோட ஆசையை விட்டு போயிடும். அதோட ஐயப்பன் படத்தை பார்த்து ரொம்ப பிள்ளைய தெரிச்சு ஓடி போயிடுச்சு. ஒரு புள்ள கல்யாணம் பண்ணி சீக்கிரம் போனதுக்கு காரணமே அவன் படத்தை பார்த்துட்டான். ஆமா, அது உனக்கு தெரியாது விவரம். என்ன சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்படி இருக்கிறதுனால நீ வியாபாரம் பண்ற, நானும் வியாபாரம் பண்றேன், 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணிடுமா? அவங்க அம்மா உனக்கு தங்கச்சி, அவங்க அம்மா எனக்கு அண்ணன் முண்டாட்டி. அடி உங்க மனசுல உள்ளவளே அம்மா ஓ மேலையா எடுத்து விட்டு நேச்சம்மா ஆர்மட்ட உள்ளவளே அம்மா ஓ மேலையா எடுத்து விட்டு நேச்சம்மா நாலு நாலு போல போறீங்க ஆட்டோல இது அந்த காரணம் அம்மா ஆயிரம் கணக்கில் அம்மா ஜவாயின் ஏங்க கேட்கலங்க
இடுப்பழகி சரி ஆடி உடுக்கு பழகி இடுப்பழகி மாலா உடுக்கு போல இடுப்பழகி என் வீட்டு கொஞ்சம் உருக வைக்கும் உதட்டழகி என் வீட்டு கொஞ்சம் உருக வைக்கும் உதட்டழகி இப்ப நான் என்ன சொன்ன நீ என்ன சொன்ன என் விட்டு நெஞ்ச உருவு நீ உன் விட்டு குஞ்ச உருவ வைக்கிறீங்க அப்படி பேசி செம்மனு ஈன்னு அது பேரு அது வந்து கல்லாச்சு அது உனக்கு பழகிடும் பழக நெஞ்ச உருக வைக்க உனக்கு போல இடுப்பழகி அடி உனக்கு பழகிடும் பழகி நெஞ்ச உருக வைக்கும் உனக்கு பழகிடு பழகி என் நெஞ்ச உருக வைக்கும் உதட்டழகி உனக்கு பால் வரைக்கும் நம்ம மால முகத்தை நீ கப்ப கட்டி தொங்க விடு இங்க என்ன பாலா ஊத்துது பால் மடிக்கு பூமுகத்தை நான் ஒரு தடவை பார்த்தாலே போதுமடி உன்னை நான் ஒரு தரம் பார்க்க நான் போது மாடி பாவம் ஐயப்பன் பெட்டியை வைக்க போறேன் அடி உங்க சண்டையே பட்டுமே வச்சுக்க வட்டிக்க 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 தந்தன முட்டுமே வட்டிக்க தந்த முட்டு மேலையும் வட்டிக்க ரொம்ப நன்றி நல்லா பாடுறீங்க ரொம்ப நன்றி நல்லா பேசுறீங்க ரொம்ப நன்றி ஆமா ஆ நேரம் ஆகி போச்சு எனக்கு முக்கியமானவங்களுக்கு எல்லாம் டயத்தை கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா. எனக்கு தெரியும் நான் உங்களை விட நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன் நான் எப்போதுமே நான் வாட்ச் கட்டல ஆனா மணி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு ஞானம் உன்னை பிரேமிக்கும் ஞானமுனை பிரவேகம் ஞானம் உன்னை பிரேமிக்கலாம் ஞானமுனை அறையம் நான் என்னது ஞானமுனை அறியாம் தயவு செய்து நீ பேசாத என்ன நீ பேசும்போது நான் பேச வேண்டாம் மாலா போடா உனக்கு தமிழ்ல தகராறு வேண்டாம் ஏய் ஐயப்பா அண்ணே ஆ. என்ன தகராறு வச்சுனால சொல்லிட்டேன் ஐயா நான் உன்கிட்ட தமிழ்ல சொல்லிட்டேன் நான் உன்னை கற்பழிக்கிறேன் இதே நான் உன்னை இழுத்துக்கிட்டு செய்யறேன் சொல்லு நீ உன்னை தூக்கி போட்டுக்கிட்டு மிதிக்க போறேன் என்ன சொல்றீங்க புரியல எனக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி சொல்லுங்க பண்ணட்டுமா ம் பண்ணட்டுமா ம் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை அதுவும் கதைதானா சொல்லவா? எனக்கு ரொம்ப பேர் எல்லாமே கதை தான் ரொம்ப பேர் ஒரிஜினல் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் சொல்லவா? ஏன் மறந்து வச்சுடா அது நந்தவனத்துல வந்து பாடுறேன்டா இப்ப மறந்து வச்சுடா நான் கேட்டுக்கிட்டு வந்து பாடுறேன் உனக்காக ம்? மயக்கம் எங்க இந்த மௌனம் என்ன மணி மாளிகை நான் காதலிக்கிறேன் மக்கள் 2 பேரும் சைட் அடிச்சுட்டு கிடக்குறாங்க எது ஆடி உன்னை கொண்டுகிட்டு போக எது ஆனா மொப்பை மாதிரியே நீனும் பண்ற வித்தியா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன கற்பனை
பழச மறக்க முடியுமா? இறைவா, ஏனையா எனக்கு இந்த சோதனை ஐயா? கண்ணே, என் கத்தி கரும்பே, என் தெவிட்டாத தேனமுதே, என் தேனை திரவிகமே, என் மரணிக்கை கோபுரமே, என் ஐயோ, ஹரிச்சந்திராவா? பொம்பளை போன அவசரத்துல எந்த நாடகத்துக்கு வந்தோம்னு கூட தெரியலையே. காலை வீடு மாதிரி போயிடாத. பேசாம நீ கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நீ தப்பிச்ச. அதனால இவ்வளவு போனா போறா. உங்க அம்மா இருக்கா? மாமியாவே பாத்துக்க. பொண்ணு கட்டி போறதுக்கு சுண்டி விட்டா ஒரு ஆயிரம். இன்னைக்கு ஒரு நாயும் வரமாட்டேங்குது. எல்லா நாயும் புக்கிங்ல கிடைக்க நாயும் தான் ஒண்ணு. ஆண்டவா வேணாயா, பெத்தவங்களுக்கு சமம் மத்தவங்க எவனுமே கிடையாது. ஒரு பெத்தவளா இருந்தா அப்படி நம்ம நடுத்தருவுல விட்டுட்டு போவாளா? பெத்தவளா இருந்த ஒரு பிள்ளை கீழே ஓடி விழுந்துருச்சுன்னா அந்த பிள்ளைய தூக்கி சாமி இப்படி கீழே விழுந்த காலையில் ஒளிஞ்சு வச்சுனா என்னடா பண்ணுவேன்னு பெத்தவ துடிப்பாள. அந்த பெத்தவளுக்கு செவையெல்லாம் வருவாளா? இல்ல. காலையில பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நீ பெத்தவ கேப்பா, ஐயா காலையில பள்ளிக்கூடம் போனீங்க, சாப்பாடு கட்டி கொடுத்தனே, சாப்பிட்டியா இல்லையா ஐயா? உன் முகமெல்லாம் வாடிட்டு கிடைக்க, உன் வயிறு ஒட்டி போய் கிடைக்கன்னு மடியில தூக்கி வச்சு உருவி முத்தம் கொடுப்பால. அந்த பெத்தவளுக்கு செவ
இவெல்லாம் வருவானா? அவளுக்கு சோறு இருக்கோ இல்லையா, இருக்கிற சோத்தை நமக்கு போட்டுட்டு அவன் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு கிடப்பாள. அந்த பெத்தவளுக்கு சும்மா இவெல்லாம் வருவாளா? இல்லையே. அப்பேற்பட்ட பெத்தவளை கொண்டு போய் இன்னைக்கு நீ அனாத விடுதலை விடுற. நாளைக்கு ஓம் பிள்ளைய உன்னை கொண்டு போய் விடாதா? இன்னைக்கு நம்ம பெத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தானே நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்மளுக்கு செய்யும். வினை விதைச்சா வினைய இருக்கலாம், தினை விதைச்சா தினையத்தான் இருக்கலாம். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தானையா அறுவடை பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பெத்தவங்களுக்கு இந்த பாடலை சமர்ப்பணம் செய்வோமா? மண்ணூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கு பெத்தெடுத்து பல நூறு தான் இருந்து என்ன பக்குவமா எடுத்து மாறுகையும் ஆபத்தோடுகையும் நான் ஒருங்கை காட்டிலையும் வீட்டிலையும் நெத்தி வீட்டு சுத்தி தியாகம் செஞ்ச என் சாமி புல்கோடி சொந்தம் வந்து கோடி சொந்தம் வந்து We're
தொட்டில் கட்டியாடி விட்டு மூச்சு முத்தமிட்டு மூச்சு நீதான் சொல்லிட்டேன் சத்தியம்மா சத்தியம்மா சொந்தம் வந்து தொட்டில் கட்டியாட்டி முத்தமிட்டு மூச்சு காக்க பங்கு என்ன வளர்த்த நீ சொல்லி தெரியணும்மா சாமி உனக்கு